கட்டுத்தரையில் அந்த சேவல் இங்கே இருக்குல்ல, இது 10 முட்டை வச்சுருக்கு. தூக்கி நான் கட்டில் போட்டுருவோம். இதான் பியூர் கோகோவில் சண்டை போடுற மாதிரி தெரில. ரிப்போர்ட் பண்ணி நம்மள்த பிளாக் பண்ணிட்டாங்க. அழகாக படிச்சு இதுவும் சரியா. ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். கை வலிக்குதுங்க. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ்நாடு. எப்படி சந்தோஷமாக நீங்கள் அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோழி வீடியோஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி என்ன கோழி இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதான் இன்றைக்கி என்னென்னா, நம்ம ஒரு ஃபுல்லாகவே ஒரு கோழி சேவல் பற்றியான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. இது ஆக்சுவலாக எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இப்போது கோழி சேவல் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட என்ன கோழி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துடலாம். சரி வாங்க, நம்ம அப்படியே போயிட்டு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் வீடியோ அடிச்சு புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி நம்ம முடிஞ்ச யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா போய் நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இன்னும் தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. சரி வாங்க, நம்ம போயிட்டு கோழி வீடியோஸ், கோழியெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுத்தரையிலலாம் எந்த சேவலும் கிடையாது, கட்டி வைக்கிற மாதிரி நம்மகிட்ட சேவலே கிடையாது. இந்த 2 சேவலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கட்டுத்தரையில் எந்த சேவலும் இல்லை. அதே மாதிரி வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கரக்கரன்னு கேட்கும். ஏன்னா இப்போ சரியான கோல்டு பிடிச்சி ஒரு 4 நாளாக தள்ளி இருந்துச்சு. ஆக்சுவலாக சளி பிடிச்சோ அடங்காமல் ஆடி மழையில் ஆடி இப்படி ஆகிட்டு. சரி ஓகேங்க, வாங்க அப்படி நம்ம கோழியெல்லாம் பார்ப்போம். இதோ நான் சொன்னேன்ல கொக்கோவில் இது பியூர் கொக்கோவில் கிடையாதுங்க. லைட்டாக அந்த பூதி பொங்கு இருக்கும். இது அங்கே இருக்குல்ல, இது கருபூதி. அதில் லைட்டாக பொன்றா இருக்குது, இதில் பூதிங்க பிளாக் கலர். நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும் வச்சுருந்துச்சில்ல இந்த மேலே இருக்குது இதில் ஸ்லாப்பில். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வச்சுட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிச்சிருச்சு. ஆனால் எவ்வளோ குஞ்சு பொரிச்சிருக்குன்னு தான் தெரில. ஆக்சுவலாக இவன் செம்ம கொத்துவான். இருங்க ஒரு நிமிஷம், இப்போ பாருங்கள். உடைக்கிறது பார்த்தாலே பயமாக இருக்குது. அது கையை பார்க்குதான்னு பாருங்க, என்னவே தான் பார்க்கு. எங்கே போனாலும் என்னவே தான் பார்க்குது. இப்படி கொத்துதுன்னு பார்த்தீங்களா, சரியான ரோசை விடங்க இது. ஆனால் சிக்க எவ்வளோ இருக்குன்ட்டு தெரில. சரி ஓகேங்க, நான் இது வெளியே போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் சமைக்க பண்ணி போடுறேன். இல்லைனா போடுறேங்க. பார்த்தீங்களா ரோசம் மாதிரி அடிச்சிருவோம். சரி ஓகேங்க, இந்த நடையிலிருந்து குஞ்சு இறங்கிச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் மீ ஆறு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 முட்டை வச்சுருக்கோம். அளவாக தாங்க வச்சுருக்கோம். மூலையில் இருக்குல்ல, இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா 10 முட்டை வச்சுருக்குங்க. அந்த முட்டை பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சு அதுவே படுத்துருக்கு கோழி. இந்த கோழி பார்த்தீங்கன்னா பவுட்ரு போயிடுச்சு, வெளியே போயிருக்கு. சரி ஓகேங்க, இந்த எந்த கோழின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதோ அங்கே பார்த்தீங்கன்னா கீழே மண்ணில் படுத்துருக்கு பாருங்க. ஆக்சுவலாக அதுதான் அதோட முட்டை வச்சுருந்துச்சுல அந்த கோழி. 10 முட்டை வச்சுருக்கு. நம்ம சேவல்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவல் தான் அடையாடிட்டு இருக்கு. தூக்கி கட்டில் போட்டோம்னா தான் அங்கே இன்னொருத்தருக்கு அவனை காட்டுறீங்க. அவனை தூக்கி நீ இந்த கோழி மட்டும் அந்த கோழி மட்டும் எக்கில் படுத்துருச்சு அப்படின்னா அப்புறம் இவனை தூக்கி நான் கட்டில் போட்டுருவேன். பாருங்க கொக்கோவில் இதான் பியூர் கொக்கோவில் எனக்கு தெரிஞ்ச சேவலாக தான் இருக்கும். இது ஒரு 3 செட் இருக்குங்களா, 1 2 3 இது ஒரு லைனேஜ் கொண்டு பாருங்கள். 4 மொத்தமாக இதெல்லாம் ஒரு லைனேஜ் செட்டு. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இவன் ஒரு சரியான நெட்டைக்கால். பட் எனக்கு ஸ்ட்ரக்சரை பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரில. என்னென்னு பார்ப்போம். நான் வெள்ளைக்காலங்காடி தான் நான் வச்சுட்ருக்கேன், நான் அறுத்து போட்டிருப்பேன் இப்போது. சரி ஓகேங்க, என்னென்னு பார்ப்போம். இப்போ இவங்க அவங்க 3 பேர் ஒரு செட்டுங்க. எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேவலை தவிர விட தாங்க இறங்கிருக்கு.
சரியான வெக்ஸு, அது மட்டும்தான் வெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்படியே இருக்குது. இந்த விட பார்த்தீங்கன்னா இதுவும் 3 குஞ்சு தான். 3 குஞ்சு நல்லா பெருசாகிட்டு இந்த முன்னாடி நிற்கிறது சேவலுன்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சரி ஓகேங்க, இந்த 3 மொத்தம் இது ஒரு விடை, அது ஒரு விடை, 2 விடை குஞ்சோடு சுற்றிட்டுருக்கு. அப்புறம் 2 விடை எக்கில் படுத்துட்ருக்கு. கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் செடிக்குள்ளே வந்து படுத்துக்கும். இங்கெல்லாம் ஃபுல்லாக துணி துவைக்கிற தண்ணி போகிறங்காட்டி எல்லாம் இப்படி வந்து படுத்துக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப இந்த கட்டுத்தரையில் சேவலை கட்டி இறக்கலான்னு தான் தோணுது. இல்லைன்னா கொஞ்சம் மறுபடியும் அந்த மாதிரி பைத்தியக்காரன் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த சேவல் வலுத்தி அந்த சண்டையில் போதையிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது, கஷ்டமாயிடும். அதான் பார்க்குறோம். நானும் அப்புறம் இன்னொரு அண்ணாவும், அந்த அண்ணாவும் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதனால் திரும்ப கம்பேக் கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்க. எனக்கு போகிறது தான் ஆசை, அந்த அண்ணா வேணாங்கிறாரு. சரி என்னென்னு பார்ப்போங்க. திரும்ப நம்ம சேவல் கட்டில் இறக்கினோம்னா பார்க்கலாம். கட்டுத்தர சேவல் கட்டி வைக்கிறது சண்டைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று சொல்லணுங்க, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா கோழி சண்டை அப்புறம் புறா கள்ளி பார்க்குறதுங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கோழி சண்டை வச்சேன்ல, அதனால் ரிப்போர்ட் பண்ணி நம்மளதை பிளாக் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு அப்பீல் வாங்கியிருந்தேன். அந்த அப்பீலும் ஒன்றும் ஆகலை. அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் நிறையா சண்டை வைக்கிறாங்க, அதெல்லாம் ஏன்னு தெரில. நான் போட்டது மட்டும் ரிப்போர்ட் வந்துருச்சு, அது எப்படி என்னன்னு தெரில. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்பீல் வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆகிருக்கணும் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண முடியாது, இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கும் நானும் நிறையா கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அதுக்கெல்லாம் பண்ணியாச்சு. திரும்ப அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. அந்த வீடியோவும் போயிடுச்சு. திரும்ப அந்த வீடியோ சண்டை வைக்கிற வீடியோ வச்சோம்னா முன்னாடியே கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லிட்டு தான் பண்ணணும். சரி ஓகேங்க, வாங்க பார்க்கலாம். வயசு பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சி முடிச்சுட்டு ஜம்முன்னு வந்து படுத்துட்ருக்குது. எப்படி படுத்துட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகாக படுத்துட்டு. இதுவும் சரியான ரோஸோட தான். இதை விட அந்த கோழி ரோசம் கிடையாது, இதுவாக தான் சரியான ரோசம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மஞ்சக்கால் மஞ்சள் மூக்கு. அது இந்த கோழி பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கோட கால் குஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று மஞ்சக்கால் ஒன்று இறங்கியிருக்கு, இன்னொன்று ஒயிட்டு, இன்னொன்று லைட்டாக ஈயக்கால் மாதிரி வந்துருக்கு. ஒன்று இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது வந்து சாரவேலை கால்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில, பெருசானா தெரியும். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள்கிட்ட இருக்கோம்ல இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சேவல் அப்புறம் கோழியெல்லாம் இருக்கும். அது ஏதாச்சும் நீங்கள் விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேவலாக இருந்துச்சுன்னா நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ரகமாக இருந்தால் ஆக்சுவலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு டெக்ஸ்ட் போடுங்க, இந்த மாதிரி சேவல் இருக்குது ப்ரோ என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. எனக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் போடுங்க, அதில் பார்த்து பேசிக்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம புறாவும் கோழியும் ரெண்டும் சேர்த்து ஒரு கொலாப்ஸில் போடுவோம். அதே மாதிரி புறா கூண்டில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கல்லெல்லாம் வச்சு விட்டோம்ல, அதில் புறா படித்தா என்னங்கிறதெல்லாம் இருக்குது, அதை பார்த்துருக்கேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த அப்டேட் வந்துடும். சரி ஓகேங்க, நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. கோழிக்குன்னு தனியாக ஒன்று பண்ணணும், செட் ஒன்று போடலான்ட்டு இருக்கேன், அதையும் போடணும். சரி ஓகேங்க, பார்த்துக்கலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுக்க தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான மோட்டிவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கை வலிக்குதுங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்மகிட்ட ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துட்றேன். சரி ஓகேங்க, நம்ம வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பில் பண்ணி கணிச்சிங்க. ஆக்சுவலாக ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் கீழே இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகேங்க, இன்னும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க. சரி ஓகேங்க, இதோட விடைபெறுது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க, சிரிப்பு முக்கியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாடா பாய்.